மார்த்தாண்டம் டு சென்னை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ பார்த்துட்ருக்குது ரப்பர் தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரப்பர் தோட்டம் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் ரொம்ப வேஸ்ட்டு. அதாவது ரப்பர் பால் எதுவுமே எடுக்க முடியாது மழைக்காலங்கள். அந்த 3-4 மாதம் வரைக்கும் நம்ம ரப்பர் மரங்களில் பால் எதுவுமே எடுக்க முடியாது. அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, நல்ல மழையாக பெய்யும்போது நம்ம இங்கே ரப்பர் பாருங்கள், இதிலேருந்து வெட்டுவாங்க. இப்படி வரும்போது இங்கே ஒரு கொட்டாங்குச்சி வச்சுருப்பாங்க இந்த பக்கத்தில். அதில் வடியும். என்னென்னா, இந்த மழை தண்ணி கலந்துரும். அதனாலேயே இந்த ஒரு 3-4 மாதம் கண்டிப்பாக ரப்பர் பால் எடுக்க மாட்டாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் மர கேப்புக்குள்ளேயே நம்ம தென்னை மரங்களை வைக்கலாம். தென்னை மரங்கள், வேறு செடிகள், இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களுடைய தோட்டங்களில் இன்னும் வேறையும் வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். எனக்கு ஒன்று தெரியுது என்னென்னா, ரப்பர் மரத்தை விட தென்னை மரம், வேறு காய்கறிகள் இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. இந்த ரப்பர் மரம் ஸோ எந்த எதுக்குமே யூஸ் இல்லை. இந்த ரப்பர் மரம் இருக்கிறனால என்ன பார்த்திங்கன்னா, பயங்கரமான சூடு. அதாவது இங்கெல்லாம் இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான ஒரு வெயில் காலம் வந்தால் இன்னும் ரொம்பவே ஜாஸ்தி வெயில் அதிகமாக தெரியுது. எதனாலன்னா, இந்த ரப்பர் மரம் இருக்கிறனால தான். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரப்பர் மரம் வேணும்னா வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் இடையில தென்னை மரம், வாழை மரங்கள், வேறு செடி வகைகள் இது மாதிரி எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே லாபம் இந்த ரப்பர் மரம் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம். மற்றபடி இதுக்காக மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தோட்டங்களை பார்க்க போகிற மாதிரி பண்ணலாம். இப்போ இதை மட்டும் வச்சுருக்கனால இது நமக்கு நஷ்டம் தான். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நஷ்டம். இதுக்கு போய் தினமும் காலையிலேயே எழுந்திரிச்சி பால் வெட்ட போகணும், பால் ரப்பர் பாலை எடுக்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்குடைய ப்ராசஸே நிறைய இருக்குது. ரப்பர் சீட்டு உருவாக்கணும். பெஸ்ட் ஐடியானா தென்னை மரங்கள், நம்மளுடைய இயற்கையான தோட்டங்கள் வைக்கிறது தான் பெஸ்ட். இந்த ரப்பர் மரம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.